அரஃப் மற்றும் கபீர் நட்பின் நம்பிக்கை மாறா பந்தம். ஒரு அழகான மலைகள் சூழ்ந்த கிராமத்தில் அரஃப் மற்றும் கபீர் என்ற இரண்டு சிறந்த நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அரஃப் புத்திசாலியானவன், வினோதங்களால் நிரம்பியவன். ஆனால் கபீர் அமைதியானவன் மற்றும் நம்பகமானவன். அவர்கள் இருவரும் வித்தியாசமானவர்கள் என்றாலும் அவர்கள் பிரிக்க முடியாத நண்பர்கள். ஒருநாள் கிராமம் எதிர்பாராத பிரச்சனையை சந்தித்தது. பலத்த புயல் கிராமத்தின் மீது தாக்கி ஆற்றுக்கு மேல் இருந்த பாலத்தை சிதறடித்தது. அந்த பாலம் கிராமத்தையும் சந்தையையும் இணைப்பதால் கிராமத்தினர் மிகவும் கவலைப்பட்டனர். அரஃப் மற்றும் கபீர் அதை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தனர். நாம் புதிய பாலம் கட்ட வேண்டும், ஆரவ் உறுதியுடன் சொன்னான். கிராமத்திற்கே அது தேவையானது, நாம் சேர்ந்து முடிக்க முடியும். கபீர் தலையசைத்து, சரி, இதை நிதானமாகவும் செறிவாகவும் செய்ய வேண்டும், இது சிரமமான வேலை என்றான். அவர்கள் விலகி விழுந்த மரங்களிலிருந்து கருவிகள், கட்டைகள் மற்றும் கயிறுகளைக் கொண்டு வந்தனர். வேலை தொடங்கியபோது அரவின் புத்திசாலித்தனம் கடினமான சிக்கல்களை தீர்க்க உதவியது. பாலத்தின் வலுவான அமைப்பை அவர் வடிவமைத்தார். கபீர் தனது வலிமையைக் கொண்டு பாரமான மரங்களைத் தூக்கி கயிறுகளை இறுக்கமாக கட்டினார். ஆனால் சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. ஆற்றின் வேகமான நீரோட்டம் அவர்களால் வைக்கப்பட்ட ஒரு மரத்தடியை அடித்து அழித்தது. அரவ் கோபமாகக் கூறினான், இது ஒருபோதும் முடியாது. ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன? கபீர் அமைதியாக அரவின் தோளில் கை வைத்தார். நம்பிக்கையை இழக்காதே அரவ். நாம் இந்த பிரச்சனையை சரி செய்யலாம். அமைதியாக இருந்து தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். நாம் இருவரும் இணைந்திருக்கிறோம், நினைவில் வைத்துக்கொள் என்றார். கபீரின் உற்சாக வார்த்தைகள் அரவுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தின. இருவரும் விடாமுயற்சியுடன் வேலை செய்தனர். இரவு முழுவதும் வேலை செய்த பின்னர் புதிய பாலம் காலை நேரத்திற்குள் முடிந்தது. மிகவும் வலுவாகவும் பாதுகாப்பாகவும். கிராமத்தினர் அந்த பாலத்தை பார்த்து களித்தனர். அவர்கள் ஆரவ் மற்றும் கபீருக்கு பாராட்டு தெரிவித்தனர். ஆனால் இரண்டு நண்பர்களும் ஒருவருக்கொருவர் மெல்லிய புன்னகையுடன் பார்த்துக் கொண்டனர். வெற்றி அவர்களின் தனித்தன்மைகளால் அல்ல, அவர்கள் நட்பின் மூலம் வந்தது. அந்த நாளிலிருந்து அந்த பாலம் கிராமத்தின் நட்பின் அடையாளமாக மாறியது. அது அனைவருக்கும் இணக்கத்தையும் ஒற்றுமையையும் கற்றுக் கொடுத்தது. கதையின் நெறி: உண்மையான நட்பு என்பது சிக்கல்களை சீர்திருத்த உதவுவது. ஒவ்வொருவரின் பலவீனங்களை இணைத்து பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் மிகுந்த சவால்களை வெற்றி கொள்ள முடியும்.